கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டார். ஒரு தாயும் தந்தையும் ரொம்ப நாள் குழந்தை இல்லை, ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி தேவ மனுஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க, தேவ தூதன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தேவ மனுஷன் அப்படி சொல்லி இருக்கும் பொழுது அதை யாருக்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க? மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்யறாரு? சில நிபந்தனைகளோடு அந்த ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போறாரு. அப்படி அந்த நிபந்தனையோடு சொல்லிட்டு போனவங்க, அப்படி நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சுன்னா அதை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி, எப்படியாவது எனக்கு இன்னொரு தடவை எனக்கு அவர் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன் கணவருக்கு அது தெரியணும் அப்படின்னு சொல்லி கணவர் கேட்கும் பொழுது, அந்த தேவனுடைய மனுஷன் திருப்பி அந்த சகோதரத்துல வெளிப்படும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க போய் கேட்குறாங்க. அவங்க கேட்குற காரியம் பாருங்க, அந்த குழந்தைய நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் அல்லது அந்த குழந்தைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நீங்க எங்களுக்கு கற்பீங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ரொம்ப நாள் குழந்தை இல்லைங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லாததுனால அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதியில இந்த கதை இருக்குது. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும்? இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? மதுபானம், திராட்சை ரசம், தீட்டான காரியங்கள் ஒன்றும் நீங்க செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் குடிக்க கூடாது. அதே போல அந்த குழந்தை எப்படி இருக்குமா? நஸ்ரேனாக இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, நஸ்ரேனாக இருக்கிறது வந்து ஒரு சில கால குறிப்புல மக்கள் செய்வாங்க. ஓகே, நான் இவ்வளவு நாள் என்ன செய்ய போறேன்? தாடி வைக்க போறேன், இவ்வளவு நாள் எதுவும் நான் தொட மாட்டேன். நம்ம நிறைய பாக்குறல, மற்ற மதத்தினர் கூட சில நாட்களுக்கு எதுவுமே சாப்பிடாம, சில நாட்களுக்கு நான்வெஜ் எதுவும் எடுக்காம தங்களை என்ன செய்வாங்க? ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஒரு விரதம் இருப்பாங்க. ஆனா இங்க இந்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லது அவனுக்கு கொடுத்த ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அவனும் என்ன செய்யக்கூடாது? மதுபானமோ அல்லது திராட்சை ரசமோ எதுவுமே குடிக்கக்கூடாது. திராட்சை அந்த இதுல விளைகிற ஒன்றையும் அவன் சாப்பிடக்கூடாது. அதே சமயத்துல தீட்டானது ஒன்று அவன் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நஸ்ரேனா இருக்கிற ஒரு நஸ்ரேன விரதத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. எவ்வளவு நாள்னா மரண பரியந்தம், மரணம் மட்டும் அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வந்துச்சு. அதுக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் அவங்க கேட்கறத நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த கதையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை யாரு அப்படின்னு சொன்னா சிம்சோன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா அம்மா கண்டிப்பா அவருக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவ மனுஷன், தேவத்துவத்துல பெற்ற ஒரு காரியங்கள். அப்போ அவனுக்கு எல்லாமே என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பொருத்தனையில தான் என்ன செய்யறாங்க? பெற்றோர்கள் விடாப்பிடியாக அவனுக்கு கூட இருந்து அவனுடைய காரியங்களை அவங்க செய்யறாங்க. ஏன் சொன்னா, நீங்களும் நானும் கூட குழந்தைகளாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுத்தரணும். அப்படி நல்ல காரியங்களை கற்றுத்தரும்போது அது என்ன செய்யுமா? படித்து கொள்ளும். பெருசா வளர்ந்த பிறகு சொல்லிக்கலாம்னா கண்டிப்பா நம்மள அந்த நேரத்துல ஏற்கனவே நிறைய பாடங்களை அது கற்றுக்கொண்டிருக்கும் அந்த குழந்தை. அதனால என்ன செய்யாது? அது ஏற்றுக்கொள்ளாது. அப்போ நமக்கு இன்னைக்கு வருகிற பாடம்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்பதுல நம்முடைய பொறுப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. எப்படி மனோவா கேட்டு அந்த குழந்தைய நாங்கள் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க? கற்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ, அதே போல நாமளும் கூட ஆண்டவரத்துல கேட்டு நம்ம என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை வளர்ப்போம் அப்படின்னு சொன்னா, அப்படி வளர்க்குற குழந்தைங்க கூட என்ன செஞ்சிருமா? தவறு செய்ய முற்படும். அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைங்களை வளர்ப்பதில் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு சொன்னா, யாரும் தவறு செய்துட்ட பிறகு நம்மளால வந்து கூட முன்னாடி என்ன செய்யணுமா? அவங்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்து சொல்லி, இப்படி நம்ம தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் அன்பானவர், நம்ம தவறு செஞ்சு அவர் மன்னிச்சிருவாங்க,
அதுக்காக திரும்பி திரும்பி தவறுகளை செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம சொல்லி வளர்க்கணும். இங்கே சிம்சனுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க, பெற்றோர்கள் வளர்த்தால சிம்சன் என்ன செய்யலை, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக வளரலை. அப்படி கீழ்ப்படிந்து வளராததுனால என்னெல்லாம் பிரச்சனைக்குள்ள மாட்டினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அவர் ஆண்டவர் விட்டு விலகி போகும்பொழுது கூட என்ன செய்யறதுன்னா ஆண்டவர் அவருக்கு துணை நிற்கிறார். ஆண்டவர் அவருக்கு துணை நின்று காரியங்களை செய்கிறார். அதனால நமக்கு நம்ம இந்த சத்தியத்தை கேட்கிற பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை நம்ம சொல்லி தரணுன்றத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு உங்களையும் என்னையும் ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால் அவர் நமக்கு கொடுத்த பரிசு பொருளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், எவ்வாறு அதற்கு போதிக்கிறோம், எவ்வாறு போஷிக்கிறோம், எவ்வாறு வழி நடத்துகிறோம், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாங்க. அதற்கு நீங்களும் நான் என்ன செய்யணும், கணக்கு ஒப்பிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பிள்ளைகளை தேவனுடைய சத்தியத்தில் வளர்க்குறதுக்கு நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறக்க கூடாது. தாங்கள் குழந்தைகள் வளர்ப்பில் ஏதேனும் தவறு செய்து விட்டோமோ என்று அந்த பெற்றோர் பயந்தது போல எல்லா பெற்றோரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பயப்படத்தான் செய்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு சொந்தமான தன்மையான, அதுக்கு என்னது, குழந்தைகள் அதனுடைய தன்மையுடையது தான் இருக்கும். ஆனால் அது நம்ம தான் என்ன செய்யணும், திருத்தி சொல்லி வழிநடத்துறதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பொறுப்பாகிய தாய் தந்தை என்கின்ற ஒரு பெரிய பதவியை கொடுத்து என்ன செய்கிறாரு, கூட குழந்தையும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஈவு, அதை நம்ம எப்படி வளர்க்கணும். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனோடு பெற்ற இந்த குழந்தை எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மனம் போனபடி வளர்ந்துச்சு. ஆண்டவருக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுத்ததை காட்டில் என்ன செய்யலை, உலகத்தின் பாதையில சென்றது. அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போமா. கிருபை பாராட்டுகிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுடைய பாவத்துக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு நீர் தெரிந்து கொண்டதன் நிமித்தம் எங்களை உடைய அன்பிலே நீர் நடத்தி எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் நல்ல நித்திரையை தந்து புதிய நாளை காணும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துவதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளை காண செய்கிறேன், நன்றி ராஜா. இந்த நாளிலும் நாங்கள் கயிற்று செய்கிற எல்லா வேலைகளிலும் போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய பரிசுத்த கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமோ நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய பாதுகாக்கிற கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோடு கூட என்னுடைய கரம் இருக்கட்டும் ராஜா. எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கிருபை செய்யுங்க. தோற்று போய் வேதனையோடு தவறான முடிவுகளை எடுக்காதபடிக்கு பிள்ளைகளை நீங்கள் பக்குவப்படுத்துக. முடிந்தவரை இந்த பிள்ளைகள் எல்லோரும் வெற்றி பெற நிற்கிறது செய்ய. பொது தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு மாணவரையும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நல்ல படிக்கிற சீதோஷ நிலையை அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுங்க. பிரச்சனைகள் எதுவும் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் குறைகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களாக நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த இங்கே ஈவை நாங்கள் எப்படி உங்களுடைய பாதத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக வளர்க்கிறோம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. வழிநடத்துங்க. இரக்கத்தின் தேவனே, எங்களோடு கூட வாங்க. நாங்கள் செய்கிற எல்லா காரியமும் நாமத்துக்கு பிரதியா இருக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.